வணக்கம்ங்க. ஜோதிடத்தில் நிறைய யோகம் இருக்குது இல்லைங்களா? கேசரி யோகம், கஜகேசரி யோகம் அப்படின்னு நிறைய யோகம் இருக்குது. அதில் ஒன்று தான் கிரகமாலி யோகம் அல்லது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறதுங்க. அப்படின்னா என்னங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா, இப்போ மேஷம் செவ்வாய் வீடு, ரிஷபம் சுக்கிரன் வீடு. ஒருவர் வீட்டில் ஒருவர் மாறி இருக்கில் அது பரிவர்த்தனை யோகம் அல்லது கிரகமாலி யோகம் அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா? இப்போ செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு, சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. இப்படி இருந்துச்சுன்னா சுக்கிரன் ஒரு லக்னத்துக்கு சுக்கிரன் திசையோ செவ்வாய் திசையோ எந்த திசை வந்தாலும் அந்த லக்னத்துக்கு அவங்க யோகத்தை கொடுக்குற ஆளாக இருந்ததுன்னா அதிகமான யோகத்தை கொடுப்பாங்க. இப்படி பரிவர்த்தனையிலிருந்து அந்த திசை வரும்போது அதிகமான யோகத்தை கொடுப்பாங்க. பரிவர்த்தனையில் இருந்தாலே அந்த கிரகம் ஆட்சியில் இருக்கிற அந்த ஆட்சியில் இருக்கிற அமைப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆட்சியில் இருந்த பவர் அந்த கிரகத்துக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அதாவது இப்போ ஒரு லக்னத்துக்கு செவ்வாய் திசையே வருதுன்னு வைங்களேன், அது பரிவர்த்தனை யோகத்தில் இருந்ததுன்னா அது அந்த லக்னத்துக்கு கெடுதலை கொடுக்குற திசையாக இருக்கும். ஆனாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்ததுன்னா அந்த கிரகம் கெடுதலை கொடுக்காம நன்மையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடகத்துலேயே பார்த்துட்டிங்களா, இப்போ இது சந்திரன் வீடு, கடகம் சந்திரன் வீடு, தனுசு குரு வீடு. இப்படி மாறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்னத்துக்கு சந்திரன் திசை வியாழன் திசை எந்த திசை வந்தாலும் அது அந்த லக்னக்காரர்களுக்கு யோகத்தையே கொடுக்கும்னு சொல்கிறதுங்க. இதுதான் ஜோதிடத்தில் பரிவர்த்தனை யோகத்தின் பலன் அல்லது கிரகமாலி யோகத்தின் பலன்.